வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 30,000க்குள்ளே இப்போ ரீசெண்டாக இருக்கிற மொபைல்ஸில் எந்த மொபைல் நல்லா இருக்குது, நான் வந்து வாங்கணுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 30,000க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு உண்டான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனோட நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 6.43 இன்ச் சைஸோட வருது, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778ஓட வருதுங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 120GB எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா 4300 mAh இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 மினிட்ஸில் ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூசர் ரிவ்யூஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய பேர் இந்த ஃபோனை வச்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பார்த்ததில் 8 out of 10 ஸ்கோரிங் வர அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2. OnePlus Nord 2க்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு மாடல். எப்போ லான்ச் ஆச்சோ அப்போயே வந்து ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோரமில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus Nord 2ல எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் அதோடைய கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek ப்ராசஸர் Dimensity 1200ஓட வருது. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் வந்து 6GB ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 120GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் தான். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமராஸ் பார்த்தீங்கன்னா 8 and 2 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஏன் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த சென்சாரோடைய குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா OnePlusல வந்து யூஸ்வலாக அவங்க எந்த மாடல் மேனுஃபேக்சர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருவாங்க. அண்ட் பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh பேட்டரியோட வருது. ஸோ வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் OnePlus Nord 2ல நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி OnePlus Nord 2 பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Poco F3 GT. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா கீழே நீங்கள் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் நீங்கள் வந்து Poco F3 GT வாங்கிடலாம். ஏன்னா அது வந்து கேமிங்காகவே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபோன் நீங்கள் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஸ்டெடியாக இருக்கும். உங்களுக்கு கேமிங் ஆக்சலரேஷன்ஸ்க்காக 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்லைடர் ஆன் பண்ணிங்கன்னா 2 பட்டன் வந்து ஃபோனோட சைட்லேருந்து மேலே வரும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமிங் வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமராக்கு ஃப்ளாஷ்க்கு நடுவுலாம் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்குறக்கே உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் கார் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசர் ரிவ்யூஸ் வந்த ஒரு ஃபோன். ஏன்னா இதில் வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் எல்லா கேம்ஸுமே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இல்லை விளையாட முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. Poco F3 GTயில் வந்து நீங்கள் வந்து கேம் வந்து சூப்பராக விளையாடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ராசஸர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு நல்ல கேம் விளையாடணும் அப்படின்னா அதில் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பவர்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 6GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு மெமரியும் பார்த்தீங்கன்னா 120GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5065 mAh கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கேமிங் மொபைலுக்கு தேவைப்படுற ஒரு பேட்டரி பவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 5000க்கு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் டே கூட சஸ்டெயின் ஆகுது நீங்கள் கேம் விளாண்டிங்க அப்படின்னா. இப்போ 5000 இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ கேம் விளாண்டாலும் ஒரு ஆஃப் டே சஸ்டெயின் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ Poco F3 GT பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் மொபைல் அப்படிங்கிறனால கேமரா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்க முடியுமோ அந்த ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. Poco F3 GT உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,999 ஸ்டார்ட் ஆகுது. Poco F3 GT அன்பாக்சிங்கும் வந்து நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா MI 11X. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ப்ராசர் வைஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராசர் வேணும், நான் வந்து கேம் விளாண்டாலும் வந்து எக்ஸ்ட்ரீமான கேம்ஸ்லாம் விளாடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு MI 11X வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆண்ட்ராய்டில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் பவர்ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ப்ராசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888. அதை கம்பேர் பண்ணும்போது 870 வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக 30,000க்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 870யோட வரக்கூடிய ஃபோன்ஸ் வந்து மிக மிக குறைவு. அதில் வந்து MI 11X வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ரேம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 6GB ஸ்டார்ட் ஆகுது. மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபோனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. MI 11X உடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 14 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ எக்யூப்டாக கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ ஓவரால் வந்து MI 11X வந்து உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோட லிங்க்கும் வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். டீட்டெயிலாக நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் MI 11X பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme X7 Max 5G. இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் CPU பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ அந்த ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசஸர் 1200 வருதுங்க. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 120GB ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதோடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. Realme X7 Max பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. Realme X7 Max உடைய எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸ்ல அவைலபிள். நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா Samsung A52. உங்களுக்கு வந்து 30,000 பட்ஜெட்குள்ள ஒரு செமையான ஃபோன் வேணும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லுமே வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட வேணும் அப்படின்னா கண்டிப்பா Samsung A52 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 720G ஓட வருது. RAM and memory பாத்தீங்கன்னா as usual உங்களுக்கு வந்து 6GB ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மெமரி பாத்தீங்கன்னா 120GB ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து எக்யூப்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து உங்களுக்கு வந்து பேக் கேமரா குவாட் கேமராவோட வருதுங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸ், 8 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 30,000 கீழே இருக்கிற மொபைலில் ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வர ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து Samsung A52 அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP67 ரேட்டிங்கோட வருது. ஸோ IP67 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மழையெல்லாம் ஃபோன் பேசிட்டு போகிறீங்க, இல்லைனா டஸ்ட்லாம் ஆகுதுன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபோனை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அண்ட் உங்களுக்கு வந்து பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh வருது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் Samsung A52ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வருது. ஸோ ஓவரால் ஃபுல்லி பேக் A52 வந்து கண்டிப்பாக 30,000க்குள்ள ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo V20 Pro. ஸோ உங்களுக்கு வந்து 30,000க்குள்ள கேமராவில் எனக்கு வந்து அல்டிமேட்டான ஒரு ஃபோன் வேணும், கேமரா தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்ண மூடிட்டு நீங்கள் வந்து Vivo V20 Pro வாங்கலாம். ஏன்னா கேமரா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து Vivo V20 Pro என்ன ப்ராசரோட வருது அப்படின்னு பார்த்தலாம். Vivo V20 Pro உடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 765G வருது. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேமரா வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்களா, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வைட் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போலாம் வந்து டூயல் செல்ஃபி கேமராவோட வர ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். Vivo V20 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமரா நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இப்போ வந்து நிறையா vlog பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஒரே நேரத்தில் வந்து செல்ஃபி கேமராவில் யூஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அண்ட் ஓவரால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டே தான் இருக்குது. அண்ட் Vivo V20 Pro உடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 mAh கொடுத்துருக்காங்க. Vivo V20 Pro உடைய எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சிலுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கிட் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme X3 Super Zoom அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
30,000க்குள்ள அமேசிங்கான ஃபீச்சர்ஸோட வரக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 5x ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்குது, அது இல்லாமல் 60x டிஜிட்டல் ஜூமிங் இருக்குது. ஸோ ஜூமிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும். அது டே லைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது கூட சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் அடிக்கடி போய் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பீங்க, யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்கணும் விளையாடுறவங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 855 வருது. அதே நேரத்தில் இதோடைய ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB மெமரியோட வரக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரேமும் பார்த்தீங்கன்னா 12 GB கேப்பபிலிட்டியோட வருது. ஸோ 30,000க்குள்ள இந்த காம்பினேஷன்ஸோட வரக்கூடிய ஃபோன் வந்து மிக மிக குறைவு. கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து இதில் வந்து ஒரு USP இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். Realme X3 சூப்பர் ஜூம் உடைய கேமரா கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா குவாட் கேமரா செட்டப்போட வருதுங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ், 8 மெகாபிக்சல் ஜூம் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட் கேமரா செட்டப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான விஷயம் 30,000க்குள்ளே இருக்கிற மொபைலில். அண்ட் செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் கேமராஸோட கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ X3 சூப்பர் ஜூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் வந்து அமேசிங்காக எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 4300 mAh வருது. அண்ட் ஓவரால் வந்து 30,000க்குள்ளே வர ஃபோனில் உங்களுக்கு வந்து கேமராவில் ஜூமிங் ஆப்ஷன் சூப்பராக இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக X3 சூப்பர் ஜூம் தான். ஸோ ஓவரால் 30,000க்குள்ளே இருக்கிற பெஸ்ட் மொபைல்ஸோடைய சீக்வன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கான ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் வந்து என்ன ஃபோன் வாங்க போகிறீங்க, இல்லைனா இதில் ஏதாவது ஒரு ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.